அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். வருகின்ற 11/5/2026 அன்று திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் பகல் 12:38 அளவில் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். கடந்த 2024ஆம் வருடம் பார்த்திங்கன்னா மேசராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார். இப்போ 2 வருடங்கள் ஆகிறது. முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அவருடைய காரகத்துவங்களை பற்றி காணலாம். செவ்வாய் பகவான் மங்களக்காரகன். செவ்வாய் நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. வீடு மனை நிலம் சொத்து வாங்குவதில் பிரச்சனை இருக்காது. உடலில் இரத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்காது. செவ்வாய் நிலமகன், சகோதரக்காரகன், தைரியக்காரகன். மேச செவ்வாய் அரசு டிபார்ட்மெண்ட்டு, நிற்காமல் இயங்கக்கூடிய வேலை, போக்குவரத்து, காவல், மருத்துவம், இராணுவம், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ், அதே மாதிரி விவசாயம், ஆடு மாடு, கொம்புள்ள மிருகங்கள். செவ்வாய் இயற்கையாளன். செவ்வாய் பகவானுடைய காரக தொழிலில் தைரியத்தை எதுக்கு கொடுக்கிறார் என்றால், எந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்றால், அதாவது முழுமையான தைரியம் வீரம் எந்த தொழிலுக்கு இருக்கிறது என்றால், போக்குவரத்து, லாரி, பஸ்ஸு, கார், இந்த மாதிரி டிரைவிங் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் செவ்வாயினுடைய முழுமையான தைரியம் வீரம் இருக்கிறது. ஆண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீர் ராசியில் இருக்கக்கூடாது. பெண்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நெருப்பு ராசியில் இருக்கக்கூடாது. செவ்வாய் மங்களக்காரகனாக இருக்கும்போது ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கக்கூடிய ராசிக்கு நட்சத்திரத்திற்கு முன்பாதமோ முன் ராசியிலையோ சந்திரன், சனி, ராகு, கேது இருந்தால் ஜாதகனுடைய வாழ்க்கை கடுமையான போராட்ட காலமாகவே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணணும். நிலம், சொத்து, இருப்பிடத்தில் பிரச்சனையே உண்டு பண்ணும். அதே மாதிரி மன தைரியத்திலையும் பிரச்சனையே உண்டு பண்ணும். செவ்வாய் கெட்டுப்போனால் ஜாதகன் பயந்த சுபாவம், எந்த ஒரு முடிவும் தைரியமாக எடுக்க முடியாது. செவ்வாய் சுய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு முன் வீட்டிலோ செவ்வாயோடையோ ராகு கேது சேர்ந்துருந்தால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடுமையான தோஷம். பெண்களுக்கு செவ்வாய் முழுமையான வீரத்தை, தைரியத்தை கொடுக்கிறார். மேசம், விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சியும், கடகராசியில் நேசமும், மகர ராசியில் உச்சமும் பெறுகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடமான விருச்சிக ராசிக்கும் 12ஆம் இடமான மேசராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். சித்திரை மாதம் 28 முதல் 12வது வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பெற்று அடுத்த 40 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். ரிஷபராசிக்கு 2வது வீட்டில் வைகாசி மாதம் 18 வரை குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, சனி பகவான் மீனராசியில். ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் அதிபதி 12வது வீட்டிலே ஒரு 40 நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார்.
இப்போ பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 18 வரை உங்களுக்கு குரு பலன் உண்டு. 7ஆம் அதிபதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். இந்த வைகாசி மாதமே திருமணம் செய்து கொள்ளலாம். 12வது வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு சுப விரய செலவுகள் கூடுதலாக வரும். சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். குருபகவான் 2வது வீட்டிலே இருக்கும்போது தங்க நகை எடுக்கலாம். ரிஷபராசி என்பதற்கு செலவுகள் தாராளமாக ஏற்படும். ராசிக்கு 12வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு நீங்கள் சென்று வரலாம். பழனி, திருத்தணி, சுவாமிமலை இப்படி மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வரலாம். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். 12வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மனைவி வழியில், அக்கா தங்கை, பெண்கள் வழியில் தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும். இப்போ குடும்பத்தோடு கணவன் மனைவி இருவரும் குடும்பத்தோடு வெளியில் போய்ட்டுடலாம். அது கோயிலுக்காக இருக்கலாம், சுற்றுலாவாக இருக்கலாம். வெளியில் போய்ட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரிஷபராசிக்கு 12வது வீடு பலமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கால் பாத வலி, முட்டி மூட்டு வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட, இரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதாவது உக்காந்துக்கிட்டே இருந்தேன், திடீர்னு கால் வீங்கி போச்சு, முட்டி மூட்டு எலும்புலாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாடு சார்ந்து வேலைக்கோ படிப்புக்கோ போகணுன்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு 12ஆம் இடம் பலமாக இருக்கிறது. 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து ரிஷபராசிக்கு 3வது வீட்டை பாரு செய்கிறார். தைரிய வீரியஸ்தானத்தை பாரு செய்கிறார். தைரியமாக இப்போ ஒரு காரியத்தை முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றியாகும். கொஞ்சம் கூடவே பணமும் செலவாகும். அதே 3வது வீட்டை செவ்வாய் பாரு செய்யும்போது வீடு, மனை, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், தங்க நகை இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் ரிஷபராசி என்பதற்கு வைகாசி மாதம் உண்டு. 3வது வீட்டை நீர் ராசியை செவ்வாய் பாரு செய்யும்போது சிலருக்கு சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. ஜாமீன் கையொப்பம் போடுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். இளைய சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டம் தங்க நகையோ சொத்துக்களில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்கு 6வது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்கிறார். பெரும்பாலும் 6வது வீட்டை செவ்வாய் பாரி செய்தால் கடனை கட்டலாம். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம் ஏற்படும். வேலையில் கொஞ்சம் கூடுதலாக கஷ்டம் இருக்கும், அதிக உழைப்பு இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் ரிஷபராசி என்பர்கள் பெண்களிடம் கவனமாக இருக்கணும். பெண்களால் அசிங்க அவமானமும் வரும். அதன் மூலம் மன அழுத்தம், மனக்குழப்பம், படபடன்னு டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டம் உண்டு. ரிஷபராசிக்கு 7வது வீட்டை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையால் பரிசுகிறார். வாழ்க்கை துணையிடம் தற்போது ஒரு ரகசியம் வெளிப்படும். உண்மையை வெளியில் சொல்ல மாட்டார், அழுத்தமாகவே இருக்கும். செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையால் ரிஷபராசிக்கு 7வது வீட்டை பாரு செய்யும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியம் காக்காமல் வெளிப்படையாக பேசுங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக போகும்.
செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 7வது வீட்டிற்கு விழும்போது நோய் நொடி மருத்துவ செலவுகள் ரிஷபராசி என்பளுக்கு உண்டு. ரிஷபராசிக்கு 11வது வீட்டில் சனி பகவான் வந்து மிக பலமாக இருக்கிறார். அதே மாதிரி 4வது வீட்டில் கேது இருக்கும்போது சிலருக்கு வந்து சொத்து வந்து பராமரிப்பு, வீடு பராமரிப்பு, இந்த மாதிரியான வேலைகள் நீங்கள் செய்து முடிக்கலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.